கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையினிடத்தில் வந்து மகதலேனா மரியாள் இயேசுவை கல்லறையில் காணோம் என்று கூறியவுடனே சீமோன் பேதுருவும் மற்ற சீசனும் ஓடி வந்தார்கள். சீமோன் பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீசன் வேகமாய் ஓடி வந்தான். கல்லறையின் அருகில் வந்தானே தவிர உள்ளே போக பயந்ததினால் அவன் உள்ளே போகாமல் நின்று விட்டான். அதன் பின்பு அவன் நின்று கல்லறையினுள் உற்று பார்த்தான். அங்கே சீலைகள் கிடக்கிறதை கண்டான். இயேசுவை பார்க்க முடியவில்லை. சீமோன் பேதுரு இவனுக்கு பின்னாகத்தான் வந்தான். ஓடி வந்தவன் கல்லறைக்குள் புகுந்து சீலைகள் எல்லாம் தனித்தனியே சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறதை கண்டான். அதன் பின்பு சீமோன் பேதுரு வெளியே சென்று விட்டான். இனி நாம் இயேசுவின் கல்லறைக்குள் பயமில்லாமல் செல்லலாம் என்று நினைத்து மற்ற சீசன் உள்ளே போனான். எவ்வளவு வேகமாக மற்ற சீசன் ஓடிச் சென்றாலும் இயேசுவை கல்லறையினுள் உள்ளாக சென்று பார்க்க வேண்டும் என்ற தைரியம் அவனுக்கு வரவில்லை. அவனுக்கு அருகில் உள்ளவர்கள் போகிறதை பார்த்து அவனும் கல்லறைக்குள்ளாக சென்று பார்த்தான். இவனுக்கு ஆவிக்குரிய விஷயத்தில் மற்றவர்களுடைய வழி நடத்துதல் தேவைப்படுகிறது என்று பார்க்கின்றோம். ஆனால் பேதுருவுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் அவன் மனதில் இருந்தது. இயேசுவோடு அவர் வழி நடத்துதலோடு அவன் ஒன்றித்து வாழ்ந்ததினால் தைரியமாக இயேசுவின் கல்லறைக்குள் ஓடிச் சென்று எல்லாவற்றையும் பார்த்து அறிந்து கொண்டான். ஆகவே இயேசுவை நாம் கண்டடைய வேண்டுமானால், அவரை நாம் பார்க்க வேண்டுமானால், துரிதம் வேகத்தை விட அவரை பார்க்க நாம் ஆசை கொள்ள வேண்டும். துரிதமாய் வந்தவன் நின்று விட்டான். பின்பு பேதுரு உள்ளே போன பின்பு இவனும் பின்னாக சென்று சீலைகள் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறதை கண்டு இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தான். ஆகவே நாமும் இயேசுவை பார்க்க ஆர்வமாக செல்ல வேண்டும். இப்படித்தான் ஒரு நோயாளியை மருத்துவமனையில் பார்க்க 2 நண்பர்கள் சென்றனர். தன்னுடைய நண்பன் புற்றுநோயால் மருத்துவமனையில் இருந்தபடியால் அவரை பார்க்க சென்றார்கள். 2 பேரும் தன் நண்பரை பார்க்க ஆவலாயிருந்தனர். மருத்துவமனை வந்தது. 2 பேரும் காரை விட்டு இறங்கினர். 2 பேரில் ஒருவர் மிகவும் வேகமாக செல்வார். ஆகவே அவர் சென்று தனது நண்பர் தங்கியிருந்த அறையின் அருகில் வந்தவுடன் உள்ளே போக யோசித்து வெளியே நின்றார். அடுத்த நண்பர் உள்ளே போ என்று சொன்னாலும் எனக்கு பயமாயிருக்கிறது என்றார். பின்பு இந்த நண்பர் உள்ளே சென்று தனது நண்பனை பார்த்து நலம் விசாரித்த பிற்பாடு அந்த நண்பர் உள்ளே வந்து தனது நண்பனை விசாரித்து தனது அன்பை தெரிவித்தார். பின்பு எல்லாரும் வீட்டுக்கு வந்துவிட்டார்கள். இன்றைக்கும் நம் இயேசுவை பார்ப்பதற்கு அவசரம், துரிதம், வேகம் தேவையில்லை. மாறாக வாஞ்சை, விருப்பம், அவரை எதிர்கொள்ளும் தைரியம் வேண்டும் என்று பார்க்கின்றோம். நம்மெல்லாருக்கும் இயேசுவுக்கு பிரியமான இருதயம், தைரியம் நமக்கு வேண்டும். ஆகவே நாம் அனுதினமும் அவருடைய கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக அவரண்டை செல்லுவோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் மற்றவர்களை இயேசுவண்டை எப்படி வழி நடத்துகிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். பேதுவை போல அமைதியாக பிறரை இயேசுவண்டை வழி நடத்துவோம். பிறரை இயேசுவண்டை வழி நடத்துவதற்கு துரிதமோ வேகமோ நம்ம பயன்படுத்தாமல் அமைதியையும் சாந்தத்தையும் பயன்படுத்துவோம். மற்ற சீசன் அவனாகவே சென்று பேதுருவோடு சேர்ந்து இயேசுவையுடைய உயிர்த்தெழுதலை கண்டு விசுவாசித்தது போல நாமும் மற்றவர்களை விசுவாசி பாதையில் நடத்துவோம். கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மற்றவர்களை உம்மண்டை வழி நடத்துகிற போது துரிதமாகவோ வேகமாகவோ வழி நடத்தாமல் அமைதியாகவும் சாந்தத்தையும் பயன்படுத்தி மற்றவர்களை உம்மண்டை வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே.